வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி வைட்டியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இயற்கை தந்த அற்புதமான கோடைக்கால பானம், சுட்டரிக்கும் வெயிலில் சட்டென குளிர்ச்சி பெற எல்லோரும் நாடும் பானமான இளநீரை பற்றி தாங்க இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, டெண்டர் கோகனட் வாட்டர் இளநீரை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இளநீரானது நமக்கு சர்க்கரை நோயை குறைக்க உதவுமா, சர்க்கரை நோயாளிக இளநீரை குடிக்கலாமா, 2 இளநீரை தினம் குடிக்கலாமா, 3 இளநீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாமா, இளநீர் உடல் எடை குறைப்பதில் வெயிட் லாஸில் உதவுமா, இளநீர் சிறுநீரக கற்கள் உண்டாகாமல் தடுக்குமா, இளநீர் பிபிக்கு இதயத்துக்கு நல்லதா, இதெல்லாம் பார்க்கலாங்க. கடைசியாக யார் யார் இளநீர் குடிக்கக்கூடாது, அது மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த விவரத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இளநீரில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். பாருங்கள், உங்கள் கண் முன்னால் வர சார்ட்டில் எல்லா விவரமும் அதில் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, 10 கிராம் தான். கலோரிஸ் 50 கிலோ கலோரிஸ் தான். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 54 தான். கிளைசிமிக் லோட் 3. சோடியம் 250 மில்லிகிராம் இருக்குது, பொட்டாசியம் 600 மில்லிகிராம் இருக்குது, மக்னீஷியம் 60 மில்லிகிராம் இருக்குது. இதை தவிர கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. இப்போ நம்ம இந்த இளநீர்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த இளநீர் செய்யும் மாயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், நீர்ச்சத்தை நமக்கு நிறைய கொடுக்குது. ஹைட்ரேஷன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னால், போயிட்டு வந்த பின்னால், எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு பின்னால், வெயிலில் சுற்றி அலைஞ்சி வேர்வையினால் உடம்பில் இருக்க நீரெல்லாம் வெளியேறினா அந்த மாதிரி நேரங்களெல்லாம் நீர்ச்சத்தை உடனே திரும்பி பெறத்துக்கு அற்புதமான பானம் நம்ம இளநீர் தான். 2வது, இதில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப டாப் கிளாஸ் குவாலிட்டி. முதல்ல சொன்ன மாதிரி சோடியம், பொட்டாசியம், மக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே எலக்ட்ரோலைட் பேலன்ஸை பராமரிக்கிறதுக்கு உதவுது. நரம்புகள், தசைகள் வேலை செய்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதில். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் செய்து அதனுடைய பவரை இல்லாமல் பண்ணிடுது. கூடிய ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இது இன்ஃப்ளமேஷன்லேயும் உதவுது. சர்க்கரை நோயில் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த முக்கியமான பங்கு என்னன்றதை பற்றி கடைசியாக கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். பிபியை குறைக்கிறதுக்கு உதவுது. பிபியை எப்படி குறைக்குது அப்படின்னா, இதில் சோடியம் இருக்கு இல்லையா உடம்பில், அந்த சோடியத்தை இளநீரில் அதிகமாக இருக்க பொட்டாசியமானது ரீப்ளேஸ் செய்து சோடியத்தின் வேலைகளை இது எதிர்மறை கொண்டு நமது உடம்பு பிபிக்கு குறைவதற்கு உதவி செய்கிறது. இதயத்திற்கு நண்பனாக இருக்கிறது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸை குறைக்கிறது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளமில் எல்லாத்தையும் மிகவும் உதவி செய்கிறது. நார்ச்சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்குது. நேச்சுரல் என்சைம்ஸும் இருக்குதுல. கிட்னிஸுக்கு மிகவும் நன்மை செய்கிறது. இது சிறுநீரக கற்கள் உண்டாகாமல் பாதுகாத்துக்குது. நிறைய யூரின் போகிறதுனால இதை குடிச்சிட்டு சிறுநீரக கற்கள் உண்டாகாது. இந்த தாது பொருட்கள் டைல்யூட் ஆகி அதை அப்படியே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுது. அடுத்தது, வெயிட் ரிடக்ஷனில் ரொம்பவே உதவி செய்யுது. இளநீர் குடித்த உடனே வயிறு திம்முன்னு இருக்கும், நிறைய சாப்பிட மாட்டேங்க வேறு. இதில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸ், மினரல்ஸ், ஹைட்ரேஷன் இதெல்லாம்
ரொம்பவே உதவி செய்யுது வெயிட் மேனேஜ்மெண்ட்டில். எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸை இதை அதிகப்படுத்துது. இது ஒரு நேச்சுரல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் ஆகும். அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்ற வயசானவங்களுக்கு வர மறதி நோயில் உதவுது, கவுட்டுன்ற கீழ்வாதத்தில் உதவுது, இம்யூனிட்டியை அதிகம் பண்ணுது, ஆல்கஹால் ஹேங் ஓவர் எஃபெக்ட்டுக்கு ரொம்ப உதவுது. எப்படின்னா சோர்வு, நீரிழப்பு, தலைவலி இதுக்கெல்லாம் நல்லா உதவி செய்யுது இது குணப்படுத்துறதுக்கு. இதை தவிர முகப்பருக்கள் இருக்க கேஸுகளுக்கு ரொம்ப உதவி செய்யுதுன்றாங்க. பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. 0 கொலஸ்ட்ரால் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் இது. டயரியா டைம் ரொம்ப முக்கியமான பங்களிக்குது. இந்த ஓஆர்எஸ்க்கு பதிலாக உடனே இளநீரை குடிச்சிடலாம். முதல்ல சொன்ன மாதிரி வெயிட் ரிடக்ஷனில் இது எப்படி உதவுதுன்னா, இதில் கார்போஹைட்ரேட்ஸ், கலோரிஸ் ரொம்ப கம்மி, கூடையே வயிறு நிறைவு உண்டாக்கி ஜாஸ்தி சாப்பிடாம பார்த்துக்குது. மினரல்ஸ் இருக்குது. சர்க்கரை நோயில் எப்படி இது உதவுதுன்னு விவரமாக பார்க்கலாம். கலோரிஸ், கிலோ கலரிஸ் கணக்கில் 50 கிலோ கலரிஸ் தான் இருக்குது. 250 மில்லி தோராயமாக ஒரு இளநீர் குடித்தா வர்றதில். கார்போஹைட்ரேட்ஸு 10 கிராம் தான் இருக்குது. அடி பாட்டம் 10 கிராம்ன்றது. அதை தவிர நிறைய மினரல்ஸ் இருக்குது, தாது பொருட்கள் இருக்குது. இதையெல்லாம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு கூட உதவும். சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுது. ஒரு இட்லியில் 20 கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட். ஒரு ராகி தோசையில் தோராயமாக 30 கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட். அது பார்க்கும்போது நம்ம இளநீரில் 250 மில்லியில் 10 கிராம் தான் இருக்குது. எதாக இருந்தாலும் மிதமான அளவு தான் குடிக்கணும். ஏன்னா அதில் சிறிதளவு சர்க்கரை இருக்குது, இல்லாமல் இல்லை. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1, பெஸ்ட்டு ஆல்டர்னேட் டேஸில் சாப்பிட்லாம், வாரத்துக்கு 4. எப்போ இந்த இளநீரை குடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். வாக்கிங் போகிறதுக்கு முன்னால், எக்ஸசைஸ் பண்ண பிறகு, வெயிலில் அலைஞ்சிட்டு வந்த பிறகு தாராளமாக குடிக்கலாம். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதில் இளநீர் பெஸ்ட்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 11 மணிக்கு குடிக்கலாம், ஈவினிங் 4 மணிக்கு குடிக்கலாம். அடுத்தது யார் யார் குடிக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல கோகனட் அலர்ஜி இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்க இளநீரை குடிக்காமல் இருக்கிறது நல்லது. நார்மல் கிட்னின்னா உடம்பில் இருக்க பொட்டாசியம் லெவலை மெயின்டைன் பண்ணணும். ஜாஸ்தியானால் ஒன்றுக்கு வழியாக அடித்து வெளியே தள்ளிடும். சிறுநீர் பாதிப்பு இருக்கவங்களுக்கு இந்த இளநீரை நிறைய குடித்தா அதில் இருக்க பொட்டாசியம் நிறையா ஆயிரும் ரத்தத்தில். ஏன்னா கிட்னினால் வெளியேற்ற முடியல, ஹைப்பர் கலிமியான்ற பிரச்சனை வரும், இதய துடிப்பு அதெல்லாம் ஜாஸ்தியாகவும் பிரச்சனைக்கு வரும். வேண்டாம். பிபி கம்மியாக இருக்கவங்க ஜாகிரதையாக சாப்பிடணும். அதே நேரம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இது குடிக்கிறதுனால சில டைமு சடால்னு ஹைப்போ டென்ஷன், பிபி சடனாக ஃபால் ஆகும். அதனால் டிசீனஸ், கிட்டினஸ் இது மாதிரிலாம் வரலாம். இரத்த உராய்வு, கிளாட்டிங் பிரச்சனை இருக்கவங்க இதை சாப்பிடாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் எஃபெக்ட் ஆகுது. ஆப்ரேஷன் செய்கிறவங்க ஆப்ரேஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாலேருந்தே இதை நிறுத்தித்தான் நல்லதுன்றாங்க சில சர்ஜன்ஸுங்க. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்ற நோய் இருக்கவங்க இதை சாப்பிடாமல் இருக்கணும், கான்ட்ரா இண்டிகேஷன். இதுவரை யார் யார் சாப்பிடக்கூடாதுன்றதை பார்த்தோம். அடுத்து நாம் இளநீர், குளிர்பானம், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் 3த்தையும் ஒப்பு நோக்கி எது சிறந்ததுன்னு பார்க்கலாம். இதில் பார்க்க வேண்டிய பாயிண்ட்டுங்க, கலோரிஸ் பார்க்கணும், கார்போஹைட்ரேட் பார்க்கணும், என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், மக்னீஷியம், வைட்டமின் சி இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லா விதத்துலேயும் நம்ம இளநீர் தான் பெஸ்ட்டு. பாருங்கள் உங்கள் முன்னால் இருக்க சாட்டில். கலோரிஸ் நமதில் 50 கிலோ கலோரிஸ் தான் இருக்குது. குளிர்பானத்துலேயோ 105 கிலோ கலரி இருக்குது,
ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கில் 62.5 கலோரிஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் சத்து இளநீரில் 10 கிராம் தான், குளிர்பானத்தில் 26.25, ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கில் 15.63, சோடியம் 250 மில்லிகிராம் அதிகமாக இருக்குது. குளிர்பானத்துலேயோ ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்லேயோ கிடையாது. பொட்டாசியம் 600 மில்லிகிராம் இருக்குது, குளிர்பானத்தில் இல்லை. ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கில் 31.25 மில்லிகிராம் இருக்குது. மக்னீஷியம் 60 மில்லிகிராம் இருக்குது, மற்ற ரெண்டுத்துலேயும் கிடையாது. வைட்டமின் சி 62.5 மில்லிகிராம் இருக்குது, மற்ற ரெண்டுத்துலேயும் இது கிடையாது. எல்லா பேராமீட்டர்ஸ்லேயும் குளிர்பானம் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கை விட இளநீர் தான் வசதி. சரி, இப்போ நம்ம இளநீரையும் தர்பூசணி ஜூஸையும் மில்க் ஷேக்கிங்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இளநீரில் கலோரிஸ் 50, மாவுச்சத்து 10. தர்பூசணி ஜூஸில் 50-70 கிலோ கலோரிஸ், மாவுச்சத்து 11-15. மில்க் ஷேக்கில் 150-250 கிலோ கலோரிஸ் இருக்குது, மாவுச்சத்து 20-30 இருக்குது. கம்பேரிசனில் பார்த்தாலும் எல்லா விதத்துலேயும் இளநீர் தான் சுப்பீரியர். இதுவரை நம்ம பார்த்த இளநீரின் நன்மைகள், இளநீரினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள், ட்ரிங்க்ஸ், மற்ற ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ், தர்பூசணி ஜூஸ், மில்க் ஷேக், இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம். எப்படி எல்லா விதத்துலையும் இளநீர் தான் சுப்பீரியர்ன்றதை பார்த்தோம். கடைசியாக முடிவுக்கு வந்துட்டோம். இளநீரை பருகுங்கள், ஆனந்தத்தை அனுபவியுங்கள், இயற்கை தந்த வரத்தை கொண்டாடுங்கள். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே தயார் பண்ணப்பட்டது. ப்ரொஃபஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவையான அருகிலுள்ள ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று டாக்டரிடம் சிகிச்சை பெற வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.